அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி என்ன அப்படின்னா தனுசு ராசி. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி, குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே பல சாதனைகளை படைக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு தற்பெருமை அதிகம் உடையவங்க. எதிர்காலத்தில் நடக்க போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றலானது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்க எந்த இடத்துலையுமே ஒரு சுயநலம் பாராமல் எதையுமே துணிந்து செய்வாங்க. இவங்களுக்கு பொய் பேசுகிறவங்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவங்களையும் கண்டா பிடிக்கவே பிடிக்காது. இவங்களுக்கு கோபம் வந்தாலே எளிதில் எதிரில் யாரும் நிற்க முடியாது. அதே மாதிரி நல்ல ஒரு சுறுசுறுப்போடு இவங்க எடுக்கக்கூடிய காரியங்களை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை மனம் போல் கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லாத்திட்டையுமே ஒரு ஜகசமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்ககிட்ட எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக இவங்களுக்கு நடப்புறது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே அன்பாக பழகினா எதையுமே சாதித்து கொள்ளலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்புடையவங்களாக இருக்கிறதுனால அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில இவங்க மாட்டிக்கொள்வாங்க. அதே மாதிரி சின்ன வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே இவங்ககிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமா இருந்தால் கூட இவங்ககிட்ட பழகிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பான குணங்கள் இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான ஒரு பார்வையும் கொண்டவங்க. பெரும்பாலவங்க நல்ல உயரமாகவே இருப்பாங்க. நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பாங்க. உடலோட நிறமோ எலுமிச்சம்பழம் போல் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பேசும்போதுமே சத்தமாக பேசும் குணம் படுத்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பேசுவது மற்றவங்களோட பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும். சின்ன வயதிலேயே எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டால் கூட பூரண ஆயுளோடு வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே கூட சொல்லலாம். மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களோட மன வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே மாதிரி பொருளாதார புத்திர பாக்கியம் தொழில் இது எல்லாம் இனி வரக்கூடிய காலத்தில் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான தகவலினா இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தனுசு ராசி நேயர்களோட பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசியில் பிறந்தவங்க சின்ன வயதிலிருந்தே வசதி வாய்ப்புகளோடு வாழ்வாங்க. ஆனால் பண நடமாட்டம் எப்போதுமே இவங்களுக்கு தடையில்லாமல் அமையும். புதிய வீடு மனை வாங்குறதிலும் இவங்க பழுது பார்க்கும் திட்டம் செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும். தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கமாறு இவங்க தங்களோட தேவைகளையுமே எல்லாத்தையுமே பூர்த்தி செய்வாங்க. பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த தனுசு ராசி ஆடம்பரமாக வாழ தான் ஆசைப்படுவாங்க. மேலுமே சுகயோக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்வாங்க. அதே மாதிரி பண வரவுகளில் தடை ஏற்பட்டால் கூட தங்களோட வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. வெகு தூரம் நடப்பது கூட இவங்களுக்கு சிரமம் அப்படிங்கிறதுனால அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வாங்க. அதே மாதிரி இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவது தான் நல்லது. சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வழிகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையோட உடல்நிலையுமே அடிக்கடி பாதிப்படையும். இதனால் குடும்பத்தில் இவங்களுக்கு பார்த்திங்களா கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். பெண்களாக இருந்தால் பொதுவாகவே மன வாழ்க்கைக்கு பின் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மனைவியால் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு துன்பமும் தொல்லையும் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை. அதாவது 1-2 பிறந்தாலும் அவங்களால நல்ல பலன்களும் இறுதி வரைக்குமே ஒரு பாசமும் நேசமும் உடையவளாகத்தான் உங்களுக்கு இருப்பாங்க. குழந்தைகளால் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர்களையே நீங்கள் பெற போகிறீங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி நேயர்களை தொழிலை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு பெரும்பாலும் கல்வி கற்கும் ஆசிரியர் பணி, விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு பணி, அரசு வழியில் கௌரவமாக பணிகள் அமைந்திடும். பல பேர்த்துக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்புத்துறை, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பண பழக்கமுள்ள இடங்களில் பணி செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர் பார்த்திங்களா செய்யக்கூடிய தொழில் சின்னதோ அல்லது பெரிய தொழிலோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, அவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பாங்க. பதவி உயர்வு, வருமான உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு தாமதமாகவே இவங்களுக்கு ஏற்படுத்தி கொள்வாங்க. கூட்டு தொழில் இவங்களுக்கு அவ்வளவு ஒரு சாதகமான பலனை தராது. அப்படின்னா கூட வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை, வெல்லம், பழ வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுவீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல
நல்ல ஒரு கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றிலோ நன்றாக சம்பாதிக்கும் ஆற்றலானது பெற்றிருப்பீங்க. ஓய்வு நேரத்தை கூட வீணாக்காமல் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் சாதித்து விட வேணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் கொண்டவங்களா இந்த தனுசு ராசிக்காரர் பெரும்பாலுமே இருப்பாங்க. சில பேர்த்துக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்றவற்றினாலும் லாபம் நிறையவே கிடைக்கும். இந்த தனுசு ராசி நேயர்களோட உணவு பழக்க வழக்கம் பார்த்தோமா, தனுசு ராசிக்காரர் பசலைக்கீரை, கேரட், முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி, அதே மாதிரி பாதாம், பார்லி போன்றவை எல்லாமே உணவில் சேர்த்துக்கொள்வதும், அதே மாதிரி நீங்கள் முக்கியமாகவே ஜில்லுன்னு சாப்பிட்றது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, இந்த ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் எந்தெந்த விஷயத்தில் உங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கலவையான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. இருந்தால் கூட தொழிலில் முன்னேற்றம், வேலைப்பளு, குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், நிதானமான ஒரு அணுகுமுறை தேவைப்படும் வாரமாக அமைஞ்சிருக்கு. பயணங்கள் மற்றும் ஆன்மீக காரியங்களில் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் வகையில் தான் இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. மன நிறைவான ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசிக்கு குரு மற்றும் சனியோட பார்வையானது இருக்குது. எதிர்காலம் குறித்த தெளிவானது உங்களுக்கு பிறக்கும். முன்னேற்ற பாதையானது உங்களுக்கு தென்படும். அதில் சரியான பாதையில் சரியான நேரத்தில் சரியான வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதே மாதிரி சவாலான காரியங்களை கூட எளிதாக முடிப்பீங்க. நீண்ட நாளாகவே தீராமல் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த டைமில் முடிவு கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் பிரமுகர்களுக்கு மேலிடத்தோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முக்கிய ஆவணங்களை நீங்கள் பத்திரமா இந்த டைமில் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. சில பேர்த்துக்கு தேவையில்லாத அலைச்சல், டென்ஷனால் ஆரோக்கிய குறைபாடு வர வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் போட்டு குழப்பினீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலுக்கு தான் ஆரோக்கியம். அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களோட மனதை நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் பரவாயில்ல, அடுத்தவங்களோட மனசை புண்படாமல் பார்த்துக்கொள்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, மனதில் போட்டு குழப்பறதை விட்டுட்டு நீங்கள் யாருக்கிட்ட பிரச்சனையோ அவங்ககிட்டயும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் சமாளிப்பீங்க. பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு எடுத்த காரியத்தில் உங்களுக்கு இந்த டைமில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வயது முதிர்ந்தவங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புமே கிடைக்கும். சில குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து பித்ரு கடன் தீர்த்து முன்னோர்களோட நல்லாசியுமே பெற போகிறீங்க. ஒரு சில பேர்த்துக்கு எதிர்பாராத அரசியல் பதவிகள் தேடி வரும். அதே மாதிரி அமாவாசை இன்னைக்கு அந்தணர்களுக்கு தான தர்மங்கள் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உங்களுடைய ராசிப்படி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறும். மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் செய்யுங்க. உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட யோகங்கள்லாம் காத்திருக்கு. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட நம்பிக்கை அதிகரிக்கும். இது வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகும். பெரிய மனிதர்கள் ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாளாகவே இருப்படியாக இருந்த வேலைகள் எல்லாமே நடந்து முடியும். தொழில் மற்றும் முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளி சனிக்கிழமைன்னு மட்டும் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோட பார்வையினால் புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் கொடுக்கும். கையில் பணம் அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுடைய ராசிப்படி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோட பார்வை ராசிக்கும் லாபஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால பல நாள் கனவுகள் எல்லாமே இந்த டைமில் நனவாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் சரியான
முன்னேற்றத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புமே இருக்குது. சில பேர்த்துக்கு மறுமணத்திற்குரிய சூழலுமே உருவாகும். அரசியல் வசதிகள் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே நல்ல வசதி வாய்ப்புகள், செல்வாக்கு இது எல்லாமே கிடைக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு வரும். அதே மாதிரி வியாபாரம், தொழில் லாபமாக அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சந்திராஷ்டமம் 27/3/2026 மதியம் 12:07 மணிக்கு முதல் 29/3/2026 மாலை 4 மணி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆல் யுவர்ஸ். தேங்க்யூ.